அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சிவராத்திரி அன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? குறிப்பா தனுசு ராசினியர்கள் இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை ஒரு புனிதமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமாக புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழா கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும். அந்த வகையில் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அவ்வளவு பிரச்சனைகளும் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி. அது மட்டுமில்லாமல் இந்த நவராத்திரியை பொறுத்தவரை சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2025 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்கள், கல்வி, செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 தெய்வங்களின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாட்டு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக விநாயகர் விரதம். புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மனசுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. அது மட்டுமில்லாமல் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். அதாவது இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அது மட்டுமில்லாமல் இந்த புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை சரடை வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேர்
பேறு கிடைக்கும். அடுத்ததாக ஜேஷ்டா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். அடுத்ததாவதாக சஷ்டி லலிதா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ மங்களம் கிடைக்க பெறும் என கூறப்படுகிறது. தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறும். அதேபோல் கபிலா சஷ்டி விரதம். புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டி சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பா இந்த நவராத்திரியினுடைய சிறப்பான அம்சமாக அமைவது கொலு அமைப்பது. அப்படிப்பட்ட முறையில் கொலுப்படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கொலுப்படிகள் 5, 7, 9 என்ற ஒற்றைப்படி வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளான பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு உயிர் கொண்ட நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஆறாவது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும். எட்டாவது படியில் தேவர்களின் தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களை வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வழிபட வேண்டும். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சுக்கிரன் பெரிய கஷ்டங்களை தந்திருக்காது என்றாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் நுழைவது சிறந்த நற்பலன்களை செய்யுங்க. பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் இந்த மாத பிறப்பில் 10 நுழைகிறார். அங்கே ஆட்சி பெற்ற புதனோடு இணைகிறார். 9, 10க்கு உரியவர் இணைந்து 10 இருப்பார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யும் அமைப்புங்க. எனவே நினைத்த காரியங்கள் நிறைவேற இருக்கு. வேலை செய்யும் இடத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் நீங்கள் எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. இருந்தாலும் கூட தொழில் மற்றும் வியாபாரத்தில் அகலக்கால் வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. வேலை செய்யும் இடத்திலும் தொழிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையினையும் அதிகரிக்க இருக்கு. தனுசு ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. 7ல் குரு சுப பார்வையாக ராசியை பார்ப்பதும் 3ல் உள்ள ராகுவும் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்துங்க. திருமணத்திற்காக முயற்சித்து வரும் தனுசு ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதே போல் புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்கு சுக்கிரன் பகை என்பதால் சில நன்மைகளுக்கு இடையிலும் மறைமுகமான தீமைகளும் உண்டுங்கள், எதிர்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் நுட்பமாக கவனித்து விலக்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல முதலீடுகள் செய்யும் போது கவனத்தோடு செய்ய வேண்டுங்க. கேது இருப்பதால் தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுமாட்டிற்கு வாழைப்பழமோ கீரையோ வழங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.